பணிவு. ஒரு இயக்கத்திலோ ஒரு நாட்டிலோ தலைவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படியே தொண்டர்களும் இருப்பர். பெரிய பதவியில் இருப்பவர்கள் பணிவுடன் அடக்கத்துடன் இருக்க வேண்டும். செல்வந்தர்களிடத்தில் இந்த பண்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வேணும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் திகைத்து. அடக்கம் என்பது எல்லோருக்கும் நன்மை தரும். அதுவே செல்வந்தர்களிடத்தில் அது இருந்தால் அவர்களுக்கு மேலும் சிறப்பை தரும் என்பதே குறளின் விளக்கம். அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தில் குடைப்பிடிப்பான் என்பது போல கூத்தாடக்கூடாது என்பர். மாபெரும் பெரிய கோவிலை தஞ்சையில் எழுப்பி அதில் பெருவுடையார் என்ற பிரம்மாண்டமான ஈஸ்வர லிங்கத்தை பிரதிஷ்டை செய்த சோழ மன்னன் ராஜராஜ சோழன் அடக்கத்தின் சின்னம் பணிவுக்கு ஓர் எடுத்துக்காட்டு. தஞ்சை பெரிய கோயில் பணிகள் நடைபெற்றிருந்த நேரத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அப்போ பணிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது முதன்மை சிற்பி அவர் அடப்பைக்காரன் பக்கத்தடி இருக்கும் நிற்க வச்சுட்டு வேலைகள் பார்த்துட்டு சிற்ப வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் முதன்மை சிற்பி வேலை பார்க்கணும். அந்த டைமில் அவருடைய வெற்றிலை பாக்கு எச்சில் துப்புவதற்கு அதுக்கான தட்டு எடுத்துக்கிட்டு அவருக்கு வேண்டிய எடுபிடிகள் வேலைகள் செய்யறதுக்காக மட்டும்தான் இந்த அடப்பைக்காரங்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் கோவில் வேலைகள்லாம் எந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ராஜராஜ சோழன் அவர் கோவிலை பார்வையிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் சிற்பி மாமன்னனை வர்றதை கவனிக்கலை. அப்போது அவர் என்ன வேலையெல்லாம் சிற்பங்கள் செதுக்கிற வேலையெல்லாம் முனைப்பாக வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் அடப்பைக்காரனும் ஏதோ வேலையாக அவர் வெளியில் போயிட்டாங்க. அந்த டைமில் அருகில் நின்று அவர் மாமன்னன் அவங்க சிற்பக்காரருக்கு பக்கத்தாடி நின்று எப்படி வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது முதன்மை சிற்பி எச்சிலை துப்புறதுக்காண்டியும் அடப்பைக்காரனை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க. அந்த டைமில் அடப்பைக்காரன் அங்கே இல்லை. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மாமன்னன் அவரே அந்த வட்டியை எடுத்து சிற்பியோடைய எச்சிலை வாங்கிட்டாராம். அந்த டைமை பார்த்து அந்த சிற்பி எதாச்சும் திரும்பி பார்க்கும்போது மாமன்னன் இருந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி மன்னிப்பு கேட்டாராம். அவர் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பணிவாக சிற்பியை சமாதானப்படுத்தி வேலைகளெல்லாம் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு போனாங்களாம். அவ்வளோ பெரிய மாமன்னனாக இருந்தாலும் இந்த மாதிரி பணிவாக நடந்துக்கிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய கோயில் அங்கே இப்போ வரைக்குமே 1000 வருஷம் ஆனாலும் இன்ன வரைக்குமே அந்த கோயில் நல்லபடியாக இருக்குதுன்னா இந்த மாதிரியான அரசர் இறந்தங்காட்டியும் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிது. இந்த குறளோட விளக்கம் பார்த்திங்கன்னா, எந்த நிலையிலும் மாறுபடாமல் இருப்பவனின் பணிவு மலையை விட பெரியது, உயர்வானது. பணிவு மட்டுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை தரும் அப்படின்னு இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.